சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது சில தினங்களாகவே தமிழ்நாட்டில் மிக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு விஷயம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம். எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் சரி, எந்த அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மையாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இந்த தொகுதி மறுசீரமைப்பு விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னே சொல்லலாம். மக்கள் தொகை அடிப்படையா வச்சு தொகுதி மறுசீரமைக்க போறோம் அப்படின்னு மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதற்கு பிறகு பல சர்ச்சைகள் இது தொடர்பா வெடித்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பா தென் மாநிலங்கள் சைட்ல இதற்கான எதிர்ப்பு மிகப்பெரிய அளவுல கிளம்பியிருக்குன்னே சொல்லலாம். பல ஆண்டுகளா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இந்தியாவை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்ற தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்கிற வகையிலையும், தென் மாநிலங்களுடைய குரலை நசுக்கி ஒடுக்கிற வகையிலையும் இந்த மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு இருக்குங்கிறது தான் இதற்கான எதிர்ப்பு கிளம்புறதுக்கான முக்கியமான விஷயமா இருக்கு. மத்திய அரசோடைய இந்த ஜனநாயக படுகொலையை எதிர்ப்பதோடு இதனை தடுத்து நிறுத்தவும், தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பாதுகாத்து தக்க வைக்கவும் அரசியல் கட்சிகள் மட்டுமில்லாமல் அனைத்து தரப்பு பொதுமக்களும் ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம். சமீபத்தில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் தலைவர்கள் பங்கேற்ற தென் மாநில கூட்டுக்குழு நடவடிக்கை கூட்டம் சென்னையில கடந்த 22ஆம் தேதி நடைபெற்றுச்சு. இந்த கூட்டத்துல கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான் மற்றும் கர்நாடகாவுடைய துணை முதல்வரான டி.கே. சிவகுமார் உள்ளிட்டவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இவங்க அனைவருமே தொகுதி மறு வரையறைக்கு எதிரான நம்ம முதல்வருடைய ஸ்டாலின் அவர்களுடைய கருத்துகளுக்கு ஆதரவும் தெரிவிச்சாங்க. இந்த கூட்டத்துல பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அதுல முக்கியமான ஒரு விஷயம், தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைங்கிறது வெளிப்படையாகவும் எந்தெந்த மாநிலங்கள்லாம் தொடர்பு இருக்கோ அந்தந்த மாநிலங்கள், மாநில அரசாங்கங்கள், அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இவங்களெல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு உரையாடல் மேற்கொண்ட பிறகு இவங்க அனைவரும் வழங்குற கருத்துக்களுடைய அடிப்படையில தான் மத்திய அரசு இந்த தொகுதி மறு வரையறையை மேற்கொள்ள வேணும்னு வலியுறுத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் தொகை நிலைப்படுத்துவது தொடர்பான இலக்கு இன்னும் முழுமையா எட்டப்படாத ஒரு நிலை தான் இருக்குது. இதனை மத்திய அரசில் கருத்தில் கொண்டு இந்த தொகுதி மறுசீரமைப்பை மேலும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேணும்னு இதுல ஒருமனதா தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுச்சு. மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை திறம்பட செயல்படுத்தி அதன் விளைவாக மக்கள் தொகை விகிதத்தை குறைத்த தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மாநில அரசால தண்டிக்கப்படக்கூடாதுன்னு இதுல வலியுறுத்தப்பட்டுச்சு. நியாயமான தொகுதி மறு வரையறையை வலியுறுத்தி நடத்தப்படும் தென் மாநில கூட்டுக்குழு கூட்டத்தின் அடுத்த கூட்டம் ஹைதராபாத்ல நடத்தப்படும் இந்த கூட்டத்துல அறிவிக்கப்பட்டுச்சு. மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டா தமிழகத்தோட வளர்ச்சி நலத்திட்டங்கள், மத்திய அரசிடமிருந்து கிடைக்கப்பெறும் நிதி, மானியங்கள் போன்ற அனைத்துமே பாதிப்புக்கு உள்ளாகும்னு கருத்தில் கொண்டுதான் தமிழகம் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்குது. அரசியல் கட்சியினர் மட்டும் இல்லாமல் சாதாரண மக்களும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு பத்தி அறிந்து கொள்றது நம்மளுடைய முக்கியமான கடமைகளை ஒன்றாகவே இருக்குது. தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்கிற வகையில அந்தந்த மாநில அரசுகள் கைகோத்தது போல பொதுமக்களும் இதற்காக ஒன்றிணைய வேண்டிய அவசியம் தற்போது ஏற்பட்டிருக்கு. மாநிலம் சார்ந்த இது போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அம்மாநிலங்களை சேர்ந்த பொதுமக்களும் மாநில சுயாட்சியை பாதுகாக்கவும், வளர்ச்சியை தொடர்ந்திடவும் தேர்தல்களில் விழிப்போடு செயல்பட்டு மாநில ஆட்சியாளர்களுக்கு கை கொடுக்க வேண்டும்னு அரசியல் விமர்சகர்களும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. கல்வி, மருத்துவம், வளர்ச்சி மற்றும் மக்கள் தொகை கட்டுப்பாடுன அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுடைய நலத்தை கருத்தில் கொண்டும் நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் உரிமைக்கான குரல் கொடுக்கும் நம்ம பிரதிநிதிகளோட எண்ணிக்கையை பாதுகாக்கிறதுக்காகவும் தமிழர்களை எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த தொகுதி மறுவரையறை ரொம்ப நியாயமா நடக்கணும்னு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டியது இப்போ காலத்தின் கட்டாயம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.